ஹலோ யோஸ் தமிழ்நாடு மிஷன் 2025 டிஎன்ஏ 2025 நம்ம எக்ஸ்போர்ட்டர் கட் ஆஃப் பார்த்துட்டு இருக்கிறோம். எக்ஸ்போர்ட்டர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்கிற டிஎன்ஜியில் வர இன்ஜினியரிங் காலேஜஸோட எக்ஸ்போர்ட்டர் கட் ஆஃப் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த காலேஜஸ் எல்லாமே நம்ம கொடுக்குற என்னென்ன காலேஜஸ்ல எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட பிளேலிஸ்ட்டில் தமிழ்நாடு மிஷனோட பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்கு. நம்ம இது வரைக்கும் பார்த்த எக்ஸ்போர்ட்டர் கட் ஆஃப் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு பிளேலிஸ்ட்டில் அவைலபிளாக இருக்குது. அதையும் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜஸோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃபோ பிளேலிஸ்ட் இது அட்மிஷன் நோட்டிஃபிகேஷன்ஸோ இல்லாமல் இருந்துச்சுன்னா கான்வர்ஸில் கான் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்காக நான் அப்டேட் பண்ணுறேன். சரி, இன்றைக்கி இந்த பகுதியில் நான் பார்க்க போகிறது கோயம்புத்தூரில் இருக்கிற ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃப். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட எக்ஸ்போர்ட் கட் ஆஃப் 2025 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, தென் வந்து லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இது ஒரு ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன். கவுன்சிலிங் கோட் 2725 இதான் வந்து கவுன்சிலிங் கோடு. காலேஜ் எக்ஸாக்டா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கோயம்புத்தூர்ல செட்டிப்பாளையம் சொல்றீங்களா, அங்க இருக்கு. கோயம்புத்தூர்ல செட்டிப்பாளையம் சொல்லி பஞ்சப்பாளையம் சொல்லிட்டு ஓகேங்களா, அந்த இடத்துல கோயம்புத்தூர் ஜங்ஷன்ல நியர்லி ஒரு 12 கிலோமீட்டர்ஸ்ல ஓகேங்களா இருக்கு. ஜங்ஷன்லயும் சரி ஹெட் குவார்டர்ஸ்க்கும் சரி. தென் வெப்சைட் பார்த்தீங்கன்னா www.srit.org இதான் அந்த வெப்சைட்டு. ஆட்டோனமஸ் இன்ஸ்டியூஷன் டோட்டலாக வந்து 5 கோர்சஸ் தான் பேசிக்காக இன்ஜினியரிங்ல இருக்க. 5 கோர்சஸ் தான் இருக்கு. அதில் 5ல் உங்களுக்கு 2 கோர்சஸ் வந்து NBA அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்காங்க. சரிங்களா, ஹாஸ்டல் அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. தென் ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுக்குமே இருக்கு. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெஸ் பார்த்தீங்கன்னா வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கு. மெஸ் பில் பார்த்தீங்கன்னா per month வந்து 2667 rupees வந்து ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரூம் ரெண்ட் பார்த்தீங்கன்னா 19,958 rupees வந்து ஆகும் சொல்லியிருக்காங்க. இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வந்து 1,416 rupees ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் வந்து 11,020 rupees 25 rupees. தென் அட்மிஷன் ஃபீஸ் வந்து 6,000 rupees சொல்லியிருக்காங்க. அண்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா மினிமம் 25,000லேருந்து மேக்ஸிமம் 52,000 வரைக்கும் ஆகும் சொல்லிட்டு லாஸ்ட் இயர்க்குள்ள இருக்கிற இன்ஃபர்மேஷன் புக்லெட்டில் அவங்க கொடுத்துருக்க தகவல் இது எல்லாமே. சரிங்களா, தென் நான் அடுத்து நம்ம லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்துருவோம். லாஸ்ட் இயர் கட் ஆஃப்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 30 seats தான் 2005 இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 143.5 வரைக்கும் இருக்கு லாஸ்ட் இயர். தென் பிசி வந்து 137 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசிஎம் 119, தென் எம்பிசி 116.5, தென் எஸ்சி 96.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 171லேருந்து 137 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். தென் அடுத்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி டோட்டலாக 60 seats 2006ல் இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க. NBA அக்ரெடிடேஷன் வாங்கியிருக்க ஒரு கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா வந்து 171 வரைக்கும் லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 163, தென் பிசிஎம் 160.5, தென் எம்பிசி 161.5, எஸ்சி 121.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம 171லேருந்து 175லேருந்து 162 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. தென் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள் டோட்டலாக 36 2002ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 160.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் போயிருக்கு. தென் பிசி 156, தென் பிசிஎம் 144, தென் எம்பிசி 149, எஸ்சி 105 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் நம்ம வந்து 167லேருந்து 150 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரிபிள்க்கு. தென் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இசிஇ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 66 2002ல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. NBA அக்ரெடிடேஷன் வாங்கின கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 170.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 164, தென் பிசிஎம் 149.5, எம்பிசி 162, தென் எஸ்சி 113.5, தென் எஸ்சிஏ 150, தென் எஸ்டி 151.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம் 178லேருந்து 160 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்க்கு. தென் அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டோட்டலாக வந்து 180 seats 2002ல் இன்ட்ரடியூஸ் பண்ண கோர்ஸ். ஓசி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் வந்து 172.5 வரைக்கும் போயிருக்கு. தென் பிசி 164.5, தென் பிசிஎம் 161.5, தென் எம்பிசி 159, தென் எஸ்சி 123.5, எஸ்சிஏ 97.5 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் 187லேருந்து 167 வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து 5 கோர்சஸ் தான் இருக்குது. அது இன்ஜினியரிங்ல இருக்க பேசிக்கான இருக்க கோர்சஸ் தான் 5 கோர்சஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியர்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இசி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி 3 கோர்சஸுமே 160 above வந்து டெஃபினட்டாக தேவைப்படுது. 160 above இருந்தால் தான் ஷூராக உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. தென் அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் வந்து உங்களுக்கு ட்ரிபிள் வந்து 150 above,
தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நியர்லி 140 உங்களுக்கு தேவைப்படுது. சரிங்களா, இதுதான் வந்து ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங்கில் இருக்கிற 5 கோர்ஸ்க்கான உங்களுக்கு ஆப்ஷன் கட் ஆஃப் சொல்லிருக்கிறது. நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸில் நீங்கள் ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் அந்த ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ரெண்டுமே கம்பைண்டாக கூட நீங்கள் வச்சு ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஆனால் ராமகிருஷ்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் கோர்ஸ் சிஎஸ்சி அண்ட் ஐடிஐ இசிஇ மூணுமே 160 அபோவ் தேவைப்படுது. தென் எலக்ட்ரிக்கல் வந்து 150 அபோவ், தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 140 நியர்லி தேவைப்படுது. இது தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் பண்ணி டிஃப்ரெண்டாக கவுன்சிலில் வர நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மேற்கொண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது காலேஜ் தகவல் டீடைல்ஸ் வேணும் கான்வர்ஸ் பண்ணுங்க. மீண்டும் வேறு வீடியோவில் வேறு சந்திக்கிறேன். தேங்க்யூ.